ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கோன்னு சொல்லவே தேவையில்லை, போர்டே காட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். நெல்லையில் தாங்க இருக்கிறோம். நெல்லையிலேருந்து எங்கே போகிறோன்னா பொருட்காட்சிக்கு தான் போகிறோம். எங்கன்னா சரவணன் ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பொருட்காட்சிக்கு தான் போகிறோம். இங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பார்க் இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாப். அங்கே ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பஸ்ஸு வந்துடுச்சு. இந்த நெல்லை பஸ் ஸ்டாப் ரொம்பவும் க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நெல்லைங்கிற போர்டு வச்சு அழகாக கொடை மாதிரிலாம் இருந்துச்சு. ப்ளேஸே சூப்பராக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். இதான் நான் சொன்ன பார்க். இங்கே கொஞ்சம் நேரம் என் தம்பி போய் விளையாடிட்டு இருந்தான். நாங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த பக்கம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நெல்லையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தான் நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கே போனோம். அது வரைக்கும் இங்கே தான் நின்று சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 hour இங்கேயே நின்றுட்டு இருந்தோம், அப்படியே சுற்றி பார்த்துட்டு. அதுக்கப்புறமா தான் போனோம். அங்கே ஆப்போசிட்டுக்கு போனோடனே அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நாங்கள் நின்று பஸ் பிடிச்சி போனோம். ஃபஸ்ட்டு ஒரு பஸ் பிடிச்சி போனோம். அதுக்கப்புறமா ஒரு ஆட்டோ பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக சரவணன் ஸ்டோருக்கு போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்கே அந்த பொருட்காட்சியை போய் பார்த்துட்டு வரலான்னு தான் போனோம். ஆனால் அங்கே யாருமே இல்லாததுனால நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சரவணன் ஸ்டோருக்கு உள்ளே போகலான்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டோம். ஆனால் பொருட்காட்சியை விட்டு போக மனசே வரல. பட் யாருமே இல்லாததுனால கொஞ்சம் லேட்டாக போனால் தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு நாங்கள் சரவணன் ஸ்டோருக்கு போயிட்டோம். இப்போ வேறு சம்மர் டைமாக ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் இப்போது நாங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். உள்ளே நான் கிட்ஸ் ஸ்டோருக்கு போகணுன்னு இருந்தேன். ஆனால் எதுவுமே வாங்கலை. மேலே கேன்டீனில் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துட்டோம், எதுவுமே வாங்கலை. ஏன்னா அங்கே போய் வேறு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், அங்கே போய் சாப்பிட்ணும். அதுக்கப்புறமா அங்கே நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. ஏதாச்சும் விளையாடணும் அப்படின்ட்டுலாம் இருந்தோம். இங்கே வெளியே பொம்மைலாம் நிற்க வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. இங்கே உள்ள பொம்மை பேர் எனக்கு தெரியல, அங்கே உள்ளது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அது பேர் ஆங்க்ரி பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அதோட படம் கூட பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனோன்னே என்ட்ரன்ஸில் ஒரு அழகான ஒரு கார்ட்போர்டில் பண்ண இது மாதிரி வச்சுருந்தாங்க. இது பேர் என்னதுன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நாங்கள் அங்கே போய் டோக்கன் வாங்கிட்டு மேலே போயிட்டோம். கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல்லரிஸ் தான் இருந்துச்சு. மேலே என்ன இருந்துச்சுன்னு வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே கீழே பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ளேசஸ் எல்லாமே. அப்படியே நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அடுத்த லிஃப்ட்டில் ஏறி போனோம். இங்கே சூப்பராக கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. டிஷர்ட், ஃப்ராக் அண்ட் தென் சுடிதார் எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் காட்டினது ஃபுல்லாக ஃப்ராக் தான். இது ஃபுல்லாக டாப், ஸ்கர்ட் எல்லாமே இருக்குது. இங்கே சூப்பராக வச்சுருந்தாங்க. நீங்கள் சரவணன் ஸ்டோருக்கு போயிருக்கீங்களா? போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு அடுத்த லிஃப்ட்டில் ஏறி போனோம்.
இங்கே பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு. மேலே போகிறதுக்காக இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். எங்கள் மம்மி எல்லோரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல சொன்ன மாதிரி. இந்த மேலே உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாரி, நான் வீடியோவில் ஒழுங்காக எந்த ட்ரெஸ்ஸையும் காமிக்கலைன்னு நினைக்கிறேன். ரொம்ப சாரி. ஏன்னா டைம் இல்லை, அங்கே வேறு போகணும். அதனால தான் நாங்கள் எதையுமே ஒழுங்காக வீடியோ ஷூட் பண்ணல. மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. என் தம்பி இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு இருந்தான். அதை நீங்களே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அந்த சாருக்கு. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக தேடி பார்த்துட்டு இருந்தான். நீங்களே பார்க்குறீங்க. அவனுக்கு அந்த நான் காமிச்ச அந்த ஏதோ நிறைய டோன் சொன்னான், அந்த ஷர்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனால் வாங்கலை. என் தம்பி ரொம்ப பாவங்க. அதுக்காச்சும் ஒரு லைக் போட்டுக்கோங்க இந்த வீடியோவுக்கு. லைக் போட்டால் நானும் ஹாப்பி, என் தம்பியும் ஹாப்பி. அப்புறம் ஷால்ஸ் வெரைட்டிஸ், பேண்ட்டு எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. ஜீன்ஸ் பேண்ட்ஸ், நைட்டி எல்லாமே இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து கீழே பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் வரையில் லைட்லாம் இல்லை, இப்போ போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு கீழே பார்க்கும்போது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு அடுத்த ஃப்ளோர் போனோம். அடுத்த ஃப்ளோரில் டாய் செக்ஷன். இங்கே டாய்ஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏதாச்சும் வாங்கணும்னு தோணுச்சு, ஆனால் வாங்கலை. ஏன்னா வந்து அங்கே போய் வேறு ரைடெலாம் போகணுன்ட்டு நாங்கள் எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறமா அடுத்த செக்ஷன் போனோம். அடுத்த செக்ஷனில் என்ன இருந்துச்சு பார்க்கலாம் வாங்க. அடுத்த செக்ஷனில் இந்த டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து டாய்ஸ் அண்டு இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டோம். இதில் வந்து பிளேட்ஸு அண்ட் வந்து கிளாஸஸ் எல்லாமே இருந்துச்சு. சில்வர் பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு. சில்வர் கிளாஸஸ், அப்புறம் பிளாஸ்டிக் கிளாஸஸ், எல்லா கிளாஸஸும் இருந்துச்சு. நான் ரேட் காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் தென் டிஃபன் பாக்ஸஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் அடுத்த தடவை இங்கே வந்து டிஃபன் பாக்ஸஸ்லாம் வாங்கிப்போம். இது வந்து கப்பு, பிளேட் வித் கப்பாக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் வாங்க முடியல. இது வந்து ஜக்கு. பிளேட்ஸ் தான் அதிகமாக வச்சுருந்தாங்க. பானை, சில்வர் பானைலாம் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாக்ஸஸ், லஞ்ச் பாக்ஸஸ் அண்ட் பென்சில் பாக்ஸஸ் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் இப்போ காமிக்கிறேன்ல அந்த லஞ்ச் பாக்ஸஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேலே வந்து டிஷ்யூ பேப்பர் வித் ஸ்பூன் இருக்கும். உள்ளே வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருப்பாங்க. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் வித் ஒரு ஸ்நாக் பாக்ஸும் இருந்துச்சு அது உள்ள. அப்புறம் பாக்ஸஸ் இருந்துச்சு, வாட்டர் கேன் கூட இருந்துச்சு. நிறையா பாக்ஸஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லா பாக்ஸஸும் பார்க்குறதுக்கு அவ்வளோ எனக்கு நான் லைக் பண்ணல. கீழே வந்து வச்சுருந்தாங்க, அதாச்சும் வந்து அதாங்க நான் காமிச்சோம்ல அந்த கிட்ஸ் செக்ஷன், அங்கே வந்து சூப்பராக பாக்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு பாக்ஸ் பார்த்தேன், அந்த பாக்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. யூனிகார்ன் பாக்ஸ், இது வந்து சின்ன பசங்க கிட்ஸு தான், ரொம்ப சின்ன பசங்க, ஒரு வயசு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா பாக்ஸஸ் இருந்துச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும்.
2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 ஒரு பாக்ஸ் தான், 2 ஸ்டிக்கர்ஸாக இருக்கும். இந்த பக்கம் ஓப்பன் பண்ணணும் அண்ட் தென் இந்த பக்கம். ஆனால் இதுவும் சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து 2 டிசைன் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் இது வந்து கோல்டன் பிளேட்ஸ்லாம் இருந்துச்சு. கோல்டுன்னு நினைக்காதீங்க, இது கோல்டுலாம் கிடையாது, கோல்டன் பிளேட்ஸ். அண்ட் தென் இது வந்து ஒரு கட்டர். இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து ஒரு வந்து ஸ்டாண்டு, இந்த ஸ்பூன் எல்லாமே போட்டு வைக்கிற மாதிரி, பிளேட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி. இப்போ காமிச்சது கட்டர். அடுத்ததான் இதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஜாடி. இது என்ன ஜாடினே தெரியல. இது வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்துச்சு, அதனால் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்துச்சு. இது வந்து பாக்ஸ் ஷேப் மாதிரி இருந்துச்சு, அது வந்து சர்க்கிள் ஷேப் மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் க்யூட்டாக பிளேட்ஸ்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க, கிளாஸஸ் கூட. இது தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இது மட்டும்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம், வேறு எதுவுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் நாங்கள் இதை வாங்கிக்கிட்டோம். அண்ட் தென் இது ஃபுல்லாக அந்த கேஸ் அடுப்புங்கிறப்பாங்க, இந்த அடுப்பு, அதுக்கப்புறம் கடாய், பானை, தூக்குவாளி, இந்த வாளி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதான். அண்ட் தென் இங்கே வந்து கப்ஸு, ஜாரு எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது வந்து கப்ஸ் வித் பிளேட்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் சில்வர் பிளேட்ஸு, அப்புறம் கரண்டி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்து நாங்கள் லிஃப்ட் ஏறி அடுத்த ஃப்ளோருக்கு போயிட்டோம். இங்கே வந்து லாஸ்ட்டில் கேன்டீன் லிஃப்ட் மட்டும் ஒர்க்கே ஆகலை, ஏன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அது வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இதை பிடிக்காதீங்க, வரது வந்து பிடிக்காதீங்க. ஏன்னா வந்து அதை தட்டி விட்டுருச்சு. ஒரு அங்கிள் மட்டும் கீழே விழுந்துட்டாங்க, அதுதான் சொல்கிறேன். இங்கே வந்து ஃபர்னிச்சர்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. டைனிங் டேபிள், சேரு, அதுக்கப்புறமா வந்து ஸ்டடி டேபிள் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கபோர்டு வச்சுருந்தாங்க, கட்டில் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஃப்ளோருக்கு போயிட்டோம். அடுத்த ஃப்ளோர் கேன்டீனுக்கு வந்தோடனே நாங்கள் வந்து என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் இருந்தோம். ஆக்சுவலி வந்து கேன்டீனில் அதிகமாக இல்லை, எப்போவுமே கேன்டீனுக்கு வரையில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நானும் என்னடா அப்படின்னு ஷாக்காக இருந்தேன். என்னென்னா வந்து சம்மர் டைமுங்கிறதுனால நிறையா பேர் வந்து ஆஃபர்னால வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு போனதுனால யாருமே இல்லை, அதாச்சும் எல்லாமே காலியாக தான் இருக்குது. எதுவுமே இல்லை அந்த கேன்டீனில் வந்து, எதுவுமே இல்லை. வடை இருந்துச்சு, டீ, காஃபி, ரொம்பலாம் அதிகமாக ஐட்டம்ஸ் இல்லை. நாங்கள் முன்னாடி வரும்போதெல்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க. இந்த கேன்டீன் முழுக்க கூட்டமாக இருக்கும். நாங்கள் ஒரு வடை, அதுக்கப்புறமா டீ குடித்தோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். என் தம்பிக்கு ஒரு சன்னா மசாலா வாங்கி கொடுத்தாங்க. வடையும் டீயும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் வடை வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் வந்து அந்தளவுக்கு சூடு இல்லை. இது வந்து ஐஸ்கிரீம் நான் வாங்கினேன், 30 ரூபாய்க்கு. நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்பயாச்சும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் 30 ரூபாய் ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஒவ்வொரு லிஃப்டாக கீழே இறங்கி வந்துட்டோம். எக்ஸ்லேட்டருக்கு பதிலாக லிஃப்ட்டுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக இறங்கி வந்துட்டோம்.
எங்களுக்கு வந்து லிஃப்ட்டில் போகிறத விட எக்ஸ்லேட்டரில் போக தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் எப்போவுமே எக்ஸ்லேட்டரில் தான் போவோம். உங்களுக்கும் எக்ஸ்லேட்டர் பிடிக்குமா லிஃப்ட்டு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்துட்டோம். கீழே மெஹந்தி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன, பொருட்காட்சிக்கு போக தான் ரெடியாக இருந்தோம். அதே மாதிரி பொருட்காட்சிக்கு வந்தாச்சு. இப்போ பொருட்காட்சிக்கு போகிறதுக்காக நாங்கள் போனோம். போகிறதுக்கு முன்னாடி தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு தண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல போய் தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டோம். ஏன்னா வந்து தண்ணி வந்து இப்போ வெயில் காலங்கிறதுனால ரொம்ப தண்ணி தாக எடுக்குதில்ல, அதனால தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டோம். என்ன தான் நைட் டைமாக இருந்தாலும் தண்ணி பிடிச்சிக்கிறது அங்கே தண்ணி இருக்காது. அதனால தான் இருக்குமா இருக்காதான்னு தெரியலல்ல, அதனால நாங்கள் தண்ணி பிடிச்சிட்டு அங்கே போயிட்டோம். போகிறதுக்கே மனசே வரல. ஏன்னா அவ்வளோ க்யூட்டான பொம்மை டாய்ஸு அண்ட் தென் வெளியே உள்ள அந்த அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் நெல்லைக்கு வந்துட்டீங்க, கண்டிப்பாக இந்த பிளேஸை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் பொருட்காட்சிக்கு போகணும். ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு வந்தாச்சு. கிராஸ் பண்ணால் ஆப்போசிட்லேயே நம்ம பொருட்காட்சி இருக்கும். செம்மையாக, காலையில் பார்த்ததை விட இப்போ செம்மையாக லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பிளேஸே. அப்படியே போனோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நைட் டைம் வரையா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா நைட்டே போங்க. இல்லை காலையில் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொருட்காட்சிக்கு போங்க. ஏன்னா நைட் ஆகிடும். நாங்கள் வந்து அங்கே போய் ஷாப்பிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே, அதாச்சும் ஷாப்பிங் வந்து அந்த ஒரு கடாய் மட்டும்தான் வாங்கினோம். அது பேர் தெரியல, அது மட்டும்தான் வாங்கினோம். அதுக்கே இவ்வளோ நேரம் வந்து அங்கே சுற்றி பார்த்துட்டோம். அதனால் நைட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா இருக்கும்ன்ட்டு நாங்களும் போயிட்டோம். எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஏன்னா உள்ளே என்னென்னலாம் இருக்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போனோம். ஆனால் எல்லாத்தையெல்லாம் ட்ரை பண்ணல, கொஞ்சம் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டோம். அப்படியே உள்ளே போனோன்னா ரொம்ப அழகாக பிளேசஸ் இருந்துச்சு. மழை பெஞ்சிச்சுல ரீசெண்டாக ஒரு 3 நாள் செம மழை. அதனால வந்து தண்ணியாக இருந்துச்சு. தூரத்தில் டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தாஜ்மஹாலுக்கு போயிட்டோம். தாஜ்மஹால் வந்து ஃபுல்லாக காமிக்கலன்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் தெரிஞ்சிருக்கும், பாருங்கள். தாஜ்மஹாலில் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன வயசில் ஒரு பொருட்காட்சிக்கு போயிருக்கோம். அங்கேயும் இதே மாதிரி தாஜ்மஹால் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அங்கே எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இங்கே கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக. அண்ட் தென் நாங்கள் அப்படியே அங்கே போயாச்சு. உள்ளே போனோன்னா ஜிகர் தண்டா கடை, அந்த கடை, இந்த கடைன்னு எல்லா கடையும் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து அவ்வளோவா வாங்கிலாம் சாப்பிட்ல. ஏன்னா அங்கே போய் அந்த சரவணன் ஸ்டோரில் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே வச்சே பிளான் பண்ணிட்டோம். அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து இங்கே வந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டோம். எல்லா ரைடும் போனோமான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு குதிரை மாதிரி இருந்துச்சு, அந்த ரைடு போனோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜம்பிங் மாதிரி இருந்துச்சுல, அந்த ரைடு அது ரைடு மாதிரி கிடையாது, நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி, அங்கேயும் போனோம். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நைட் ஆகிடுச்சுன்ட்டு வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு போகிற சூழ்நிலை. ஏன்னா இதுக்கு மேலே போனோன்னா பஸ் வேறு லேட்டாக ஆகும். அதனால அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனோம். மனசே வரல, எல்லா ரைடும் போகணுன்ட்டு ஒரு ஆர்வமாக போயிருந்தோம். ஆனால் 2 ரைடு மட்டும் போயிட்டு வந்துட்டோம். என்ன பண்ணுறது, சூழ்நிலையால் அப்படி ஆயிடுச்சு.
காலையில் போனால் நீங்கள் இன்னும் போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து காலையிலேயே போகலான்னு தான் இருந்தோம். நைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லோரும் நைட்டு தான் அதிகமாக கூட்டம் ஏறுச்சு. நாங்கள் காலையில் போயிருந்தோன்னா நாங்கள் மட்டும் இருந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு நாங்கள் நைட்டு போய் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு அந்த 2 ரைடு மட்டும் போனோம். இதுவே நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. அங்கேருந்து வந்து ஐஸ்கிரீம் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக அன்றைக்கி டே முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பிளேஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் எடுத்துருவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நெல்லையில் இருந்தீங்கன்னா, நெல்லைக்கு கொஞ்சம் பக்கம் திருநெல்வேலி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.